நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் வீட்டுல வெளிநாட்டுல வந்து அத்தா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க, பாப்பா சம்பாரிச்சு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நாளும் அவங்க படக்கூடிய கஷ்டம் இருக்குது பாருங்க. அங்க போய் அவங்க செய்யக்கூடிய வேலையும் அவங்க தங்கி இருக்கக்கூடிய ரூம், நான் ரூமா போயிருக்கிறேன். ஒரு 10க்கு 10 ரூம்ல கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரை ரிஸ்க் ஆக்கி பண்றாங்க. சம்பாதிக்க சாதாரண விஷயம் கிடையாது. எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். டிரைவர்ஸா இருக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றாங்க, சரியா வேற துறைகள்ல ஒர்க் பண்றாங்க, டிராவல் பண்றாங்க. எந்த நிமிடமும் உயிர் போயிடலாம். பாருங்க, இந்த கோயத்துல ஒரு பில்டிங் ஃபயர் ஆனிச்சு பாருங்க. 50 பேர் வந்துட்டு கடுமையா உழைச்சி டயர்ட் ஆகி போய் நைட்ல படுத்தாங்க, காலையில எந்திரிக்கல, முடிஞ்சு போச்சு. எதுக்கு அப்படின்னா ரிஸ்க். சாதாரண ரிஸ்க் அல்ல. ரிஸ்க் முடிஞ்சு மாசம் சம்பளத்தை வாங்கி பாக்குறாங்க. இது யாருக்கு பங்கு வைக்கிறது? வீட்டுக்கு செலவு கொடுக்கறதா, வைத்தியத்துக்கு கொடுக்கறதா, வாடகை கொடுக்கறதா, பிள்ளைக்கு நகை வாங்குறதா, பையனுக்கு ஃபீஸை கட்டுறதா? ஒரு தந்தை மீது இருக்கக்கூடிய கடுமையான சுமை, அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. வாழ்க்கையை நடத்துறதுக்கே பத்தாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட சூழல்ல பெரும் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இலக்கு, தெளிவான இலக்கை நீங்க வந்து நிர்ணயிக்கணும். பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, நம்பிக்கை இருக்குது தாய்க்கும் தந்தைக்கும். சாதாரண நம்பிக்கை இல்லை. என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறேன், +2 முடிச்சுட்டு இருக்கான், அடுத்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது படிச்சுட்டு ஓரளவுக்கு இந்த குடும்பத்தை தூக்கி காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வந்துருவான். அந்த எண்ணத்துலதான் வெளிநாட்டுல கிடக்குது எல்லாம்.